தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தேன். சில ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததுனால நடுப்புற கொஞ்சம் விட்டு போச்சு. தொடருவோம். இப்போ நம்ம வந்து ஹாஸ்டலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஹாஸ்டல் காலேஜ் லைஃப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ப்ரீ மெடிக்கல் ஹைஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். குறிப்பாக வந்து சரஸ்வதி காலேஜில் டாக்டர் முருகையன் வந்து கேப்டன் முருகையன் எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்து காட்டினார் அப்படின்னு. கேப்டன் முருகையன் வந்து நான் படித்த காலத்தில் சரஸ்வதி காலேஜில் 57, 58, 57, 58, 59 இந்த ஆண்டுகளில் வந்து பிரின்ஸிபாலாக இருந்து ப்ரைவேட் காலேஜை எப்படி கொண்டு வந்தார்னு. கேப்டன் முருகையன் மாதிரி நிறைய பேர் நிறைய ப்ரைவேட் காலேஜஸில் ஆசிரியர் இருந்திருக்காங்க. நான் சொல்கிறதுனால வந்து மற்ற ஆசிரியர்கள் வந்து குறைச்சி சொல்கிறத அர்த்தம் இல்லை. நான் வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேங்கிறப்ப இது போன்று பலர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் மனசில் எடுத்துக்கணும். இப்போ குறிப்பாக நமக்கு கிடைச்ச இதில் இந்த ஆசிரியர்கள் வந்து அதுக்கு மேலே எப்படி இந்த லைஃப்பு செம்பட்டு பண்பட்டு வந்துச்சுன்னு சொல்கிறேன். நான் வந்து மெடிக்கல் காலேஜ் செலக்ட் ஆகிட்டேன். அப்போ வந்து மொத்தம் 450 சீட்டு மெடிக்கல் காலேஜுக்கு. அப்போ தான் அந்த வருஷம் தான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜும் உருவாகிருந்தது. அது வந்து பேப்பரில் தான் இருந்ததை தவிர ரெக்கார்டில் இதில் கிடையாது. காலேஜ் இன்னும் கட்டலை. ஆனால் எங்களை செலக்ட் பண்ணப்போ என்னாச்சு அப்படின்னாக்கா பியூசி படிச்சுட்டு ப்ரீ மெடிக்கல் இது பியூசி பரீட்சை முடிஞ்சோடனே எம்பிபிஎஸ் செலக்ட் பண்ணுறப்ப எங்களுக்கும் சேர்த்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்னு ஒரு 75 சீட்ஸ் சேர்த்துட்டாங்க. ஆனால் அப்போ வந்து ப்ரீ மெடிக்கல்னு ஒரு கோர்ஸ் இருந்தது. ப்ரீ மெடிக்கல்னால் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ஆர்ட்ஸ் காலேஜில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸை முடித்தாங்க. இந்த கோர்ஸ் வந்து மெடிக்கல் காலேஜுக்கு முன்னாடியே செலக்ட் பண்ணிட்டதுனால அவங்க ஆர்ட்ஸ் காலேஜில் அந்த கோர்ஸை முடித்தாங்க. செலக்ட் பண்ண மெடிக்கல் காலேஜுக்குன்னு செலக்ட் பண்ணவங்க மெடிக்கல் காலேஜில் படிக்காமல் ஆர்ட்ஸ் காலேஜில் இந்த ப்ரீ மெடிக்கல் கோர்ஸை படித்தாங்க. அதே வருஷம் தான் இன்டர்மீடியேட் க்ளோஸ் பண்ணாங்க. இன்டர்மீடியேட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 10+2ன்னு வந்தது. 10+2 காலேஜ். இந்த +2 முடித்த உடனே காலேஜ் போகிறப்ப ப்ரீ யூனிவர்சிட்டிக்கு மேலே ஒரு வருஷம் வந்து காலேஜில் படிக்க வேண்டியதாக போச்சு. நாங்கள் அப்போ வந்து எங்களுக்கு உள்ள சப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்கல் சயின்சஸ், தட் இஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நேச்சுரல் சயின்ஸு, பயாலஜி, ஜுவாலஜி, அப்புறம் வந்து கம்பல்சரியாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. இது தவிர இங்கிலீஷ் வந்து எங்களுக்கு வந்து மைனர் இதில் இதான் சப்ஜெக்ட் எங்களுக்கு. இதில் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப சிம்பிள். அதாவது பாட்டனி, சுவாலஜி, ஃபிசிக்கல் சயின்சஸ் அண்டு நேச்சுரல் சயின்சஸ் வந்து ஆன்சிலரி ஸ்டாண்டர்டு, பிஏ ஆன்சிலரி ஸ்டாண்டர்டு. இது வந்து மைனர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து மைனர் ஸ்டாண்டர்டு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இங்கிலீஷும். ஸோ இந்த ஸ்டாண்டர்டுக்கு எங்களுக்கு எடுத்தாங்க. சரஸ்வதி காலேஜில் அப்போ நாங்கள் வந்து ப்ரீ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்தேன். எனக்கு வந்து அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதாக போச்சு ப்ரீ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு. ப்ரீ மெடிக்கலில் வந்து என்னாச்சுனாக்கா இந்த கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம். நாங்கள் மெடிக்கல் காலேஜுக்காக செலக்ட் பண்ணி மெடிக்கல் காலேஜில் இப்போ ஜாயின் பண்ணாமல் ஒரு வருஷம் நாங்கள் வந்து ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ் படித்தோம். அப்போ வந்து எங்களுக்குன்னு தனியாக ஒரு ஹாஸ்டல், எங்களுக்குன்னு தனியாக லெக்சரர்ஸ் கொடுத்து லெக்சர் ஈஸி. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து உங்களுக்கு ப்ரீ மெடிக்கல் சப்ஜெக்ட் தான். ப்ரீ மெடிக்கல் சப்ஜெக்ட் வந்து எல்லாமே பாட்டனி காலேஜ் சப்ஜெக்ட் தான். அது ஆன்சிலரி ஸ்டாண்டர்டு, சுவாலஜி ஆன்சிலரி ஸ்டாண்டர்டு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆன்சிலரி ஸ்டாண்டர்டு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இங்கிலீஷு மைனர் ஸ்டாண்டர்டு, பிஏ மைனர் ஸ்டாண்டர்டு, இவ்வளோ தான். அதனால் அதே காலேஜ் ஸ்டாஃப் தான் எங்களுக்கு டீச் பண்ணாங்க. நாங்கள் வந்து செப்பரேட்டாக எங்கள் லேடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு போஸ்டிங் இல்லை. அவங்க வந்து வேறு காலேஜில் படிச்சுட்டாங்க. எங்களுக்கு வந்து அவங்க திருச்சியில் படித்தாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே எனக்கு சரியாக தெரியல லேடிஸு ப்ரீ மெடிக்கலில் இருந்ததுன்னு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு 50 பேர் வந்து தஞ்சாவூர் மெடிக்கலில் அலாட் ஆகினோம். தஞ்சாவூரில் வந்து சரஸ்வதி காலேஜ் தான் எங்களுக்கு டீச்சிங் காலேஜ். ஆரம்பித்து 3வது வருஷம் ப்ரீ மெடிக்கலுக்கு டீச்சிங் சென்டர் சரஸ்வதி காலேஜு, லயோலா காலேஜு, திருச்சி சென்ட் ஜோசப்ஸு, மதுரையில் தியாகராஜா காலேஜ், அந்த மாதிரி இந்த டாப் காலேஜஸ் ரோலுக்குள்ளே வந்து இது வந்துடுது. நாங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செப்பரேட்டாக எங்களுக்கு ஹாஸ்டல் இருந்தது. என்ன நான் ப்ரீயூசி படிக்கிறப்பே சார் பிரின்சிபல் சொல்லிட்டாரு, இவன் ரொம்ப ஒல்லியாக இருக்கான், இவனை வந்து ஹாஸ்டலில் தான் இருக்கணும், சைக்கிள் ஓடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு கண்டிஷன். அதனால் ப்ரீ மெடிக்கல் போனோடனே ஹாஸ்டல். இருந்தாலும் மாமா விட்டு திடீர்னு வந்தாக்கா மாமா அத்தைக்கெல்லாம் வருத்தப்படுவாங்கன்ட்டு ஒரு ஹாஸ்டல் ஆரம்பித்து ஒரு 10 நாள் கழித்து அப்புறம் மெதுவாக சித்தப்பா விட்டு சொல்லிவிட்டு மாமாவுக்கு வருத்தம் வீட்டில் இருந்து படிக்கலை அப்படின்னு. இருந்தாலும் இங்கேருந்து சைக்கிளில் போகிறத விட ஹாஸ்டல்லேருந்து பஸ் வரும். ஸோ அப்போ வந்து என்னாச்சுனாக்கா சகாநாயக்கன் ஸ்ட்ரீட்னு இருக்குது.
அதில் வந்து வாண்டியார் பில்டிங்னு இருக்குது, வாண்டியார் மேன்ஷன் இருக்குது. அதில் மொத்தம் 27 ரூமு. அந்த அதை வந்து ஹாஸ்டலாக எடுத்து அதை கன்வெர்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. எங்களுக்கு வந்து 2 ரெசிடெண்ட் வார்டன் இருந்தாங்க. இந்த ஹாஸ்டல் லைஃப் வந்து ரொம்ப, அதாவது ஒருத்தன் லைஃப்பில் செம்மையாக இருக்கணும் அப்படின்னாக்கா 2 இதில் சர்வ் பண்ணியிருக்கணும், ஆர்மியில் இருந்திருக்கணும்பாங்க. அதை விட முக்கியம், ஒருத்தர் வந்து ஹாஸ்டலில் இருந்து பொறுப்பாக 4 பேர் கூட பழகினான்னா அந்த ஸ்டூடெண்ட்டு ஹாஸ்டலில் படிக்கணும், நிறைய புக்கு படிக்கணும், என்ன ஃபாரின் டூர் போகணும், ஆர்மியில் சர்வ் பண்ணியிருக்கணும், என்சிசியில் இருக்கணும். இதெல்லாம் வந்து சக மனிதர்களோடு இருக்கணும். ஹாஸ்டல் லைஃப் வந்து ரொம்ப ஒரு அருமையான லைஃபு. அதை பற்றி உங்களுக்கு வந்து விரிவாக அடுத்த இதில் சொல்கிறேன்.